அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடி தமிழக அரசு ஆய்வு. தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் பொதுமக்கள் பெற்றுள்ள நகை கடன்களின் விவரங்களை தமிழக அரசு சேகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் தொடர்ச்சியாக ஏழை மற்றும் நடுத்தர பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மிக முக்கிய கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட அரசு திட்டமிட்டு வருவது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் தற்போதைய மக்கள் நல திட்டங்களின் தொடர்ச்சியாக கூட்டுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் இணைந்து இதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகளில் பொதுமக்கள் வைத்துள்ள நகைக்கடனின் மொத்த மதிப்பு, கடன் பெற்றவர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களது குடும்ப அட்டை விபரங்கள் தற்போது கணினிமயமாக்கப்பட்டு தீவிரமாக சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆய்வுகளின் முடிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அதிகபட்சமாக 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படலாம் என வங்கி வட்டாரங்கள் பலத்த எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன. முந்தைய காலங்களில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்ட போது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு வங்கிகளில் கடன் பெற்று முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்தன. இந்த முறை அத்தகைய தவறினை தவிர்க்கும் பொருட்டு தகுதியான பயனாளிகளை மட்டுமே கண்டறிய ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை விபரங்கள் நேரடியாக ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. ஒரே குடும்பத்தில் உள்ள நபர்கள் வெவ்வேறு கூட்டுறவு சங்கங்களில் கடன் பெற்றிருந்தால் அவை தள்ளுபடி பட்டியலிலிருந்து நீக்கப்படவே அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபர சேகரிப்பு மற்றும் நிதிநிலை ஆய்வுகள் அனைத்தும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை இன்னும் சில தினங்களில் முறைப்படி வெளியிடுவார் என தலைமை செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தள்ளுபடி திட்டம் தொடர்பான அரசாணை வெளியான பிறகு இதற்கான முழுமையான தகுதி வரம்புகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிய வரும். கோட்டை மற்றும் கூட்டுறவு வங்கி வளாகங்களில் பொதுமக்களின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும், டோக்கன் விநியோகங்களை முறைப்படுத்தவும் போலீசார் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை கவனித்து வருகின்றனர்.